Wonderful day to all stenographers. நம்மளுக்கு ஸ்பீட் எழுதும் போது ரொம்ப ஒமிஷன் வருது அப்படின்னா அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி ஐடியா தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஆடியோ கேட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல உங்களுக்கு ஒமிஷன் வருது அப்படின்னா அந்த ஒமிஷனை விட்டுட்டு நீங்கள் வாட்டி எழுதிக்கிட்டே போகாதீங்க. நீங்கள் ஆடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேவா? ஒரு இடத்துல ஒமிஷன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆடியோவை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல ஒமிஷன் வந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இப்போ அந்த இடத்துலக்கு அப்புறம் ஜாயினிங் வேர்ட்ஸ் வருதா, இல்லை நம்ம ஒமிஷன் விட்ட வேர்ட்ஸ் வந்து ஹார்ட் வேர்ட்னால நம்ம ஒமிஷன் விட்டோமா, இல்லை ஜாயினிங் வேர்ட்ஸ் வந்ததுனால நம்ம அந்த இடத்துல ஒமிஷன் விட்டோமா, இல்லை இப்போது ஃபார் எக்ஸாம்பிளாக சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வந்து கண்டினியூஸாக எழுதிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு மைண்டு வந்து கண்ட்ரோலாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒமிஷன் வரும். ஸோ அதனால நம்மளுக்கு ஒமிஷன் வந்துச்சா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஜாயினிங் வேர்ட்ஸால் நம்மளுக்கு ஒமிஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாயினிங் வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வேர்ட் வந்து ஹார்ட் வேர்டாக இருக்கிறனால அந்த இடத்துல ஒமிஷன் வந்துச்சா அப்படிங்கிறத பார்த்து அப்போ அந்த ஹார்ட் வேர்டுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒமிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.